துடைப்பம். தொடப்பம். இந்த கவியரங்கில் அவரை அழைப்போம், அவரோடு சிறிது கதைப்போம், அவர் கருத்துக்களை மதிப்போம், முடிந்தால் அதை புத்தகமாய் பதிப்போம். துடைப்பத்திற்கும் சில துன்பங்கள் உண்டு, விளக்கமாறு சொல்வதற்கும் சில விளக்கங்கள் உண்டு. உங்கள் பெயர்? வெல்கம் மார். வெல்கம் மார். வெல்கம் சொல்லி வரவேற்க நீங்க வரவேற்பாளரா? இல்லை. நான் வேண்டாதவரை விரட்டுகிறேன், மீறி வந்தால் மிரட்டுகிறேன், ஆண்களை கொஞ்சம் அரட்டுகிறேன், குப்பைகளை அழகாய் திரட்டுகிறேன், வீட்டை அழகாய் புரட்டுகிறேன், இதோ இந்த கவியரங்கில் என்னை பத்தி உருட்டுகிறேன். உங்கள் பிறப்பு தென்னை ஓலையின் இறப்பு. உயர்ந்த இடத்தில் பிறந்தாலும் நான் தாழ்த்தப்பட்டவன் தான். எல்லா வீட்டிலும் எனக்கு இடஒதுக்கீடு உண்டு, மூளையில். உண்மை தெரியுமா? இடஒதுக்கீடு மட்டும் ஒருவருக்கு சுயமரியாதையை தந்து விடுவதில்லை. வெளி உலகம் கொடுக்காத மரியாதையை இந்த கவி உலகம் எங்களுக்கு தந்திருக்கிறது. உங்கள் பொழுதுபோக்கு குப்பைகளுக்கு குட்பை சொல்லுவது. அப்படி என்றால் நீங்கள் அரசியலுக்கு வராமே. அதான் சட்டசபை அடிக்கடி கூட்டுகிறார்கள். நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வது, இறைவியின் கைகளில் எத்தனை ஆயுதம் இருந்தாலும் மனைவியின் கைகளில் உள்ள ஒரே ஆயுதம் துடைப்பம் தான். வீட்டில் ஆண்கள் அடிக்கடி விளக்கமாத்தை எடுத்து விட்டால் பெண்கள் அடிக்கு அடி விளக்கமாத்தை எடுக்க மாட்டார்கள். காதலித்த அனுபவம்? என்ன யாரும் குப்பை என்று இதுவரை தூக்கி எறியவில்லை. நான் உங்களை காதலித்தால் விளக்கமாறு பிஞ்சிரும். நன்றி, வணக்கம்.